வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது சூரியன் துலா ராசிக்குள் போகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம், 19ஆம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம். குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு 19ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வராரு. இவர் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார். இப்போது 19ஆம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார். அதிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 2 பகுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை என்ன பலன், 15 தொடங்கி 31ஆம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது எப்போவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும். நிறைய பேர் புது கணக்கு தொடங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இந்த இதை தொடங்குறேன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை எப்படி இருக்கு? கடுமையான உழைப்பு இருக்கு. உழைப்பினால் நல்ல பலன் ஏற்படுகிறது. உடலில் ஆரோக்கியம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நிச்சயிக்கப்படுகின்றன. கணவனால் மனைவிக்கு நன்மை, மனைவியால் கணவனுக்கு நன்மை. பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கணுன்னா அதெல்லாம் தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கோம். தெய்வ கடாட்சம் இருக்கும். பெரிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாமே தொடர்ந்து நன்மைகளாக சொல்கிறது 15 தேதி வரை. 16ஆம் தேதிக்கு அப்புறம் நன்மையாக தீமையாக எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். 2ஆம் பகுதி. இந்த 2ஆம் பகுதியில் நிறையா பிளானட்டரி சேஞ்சஸ். நம்ம சொல்லுவோம் 2ஆம் வீடு 11ஆம் வீடு தனத்துக்கு. அப்போ 2ஆம் வீட்டுக்குடைய சனி 4ஆம் வீட்டில் இருக்கிற நிச்சயமாக நல்லது. வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் நல்ல விஷயந்தான் அது. இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. தொழிலில் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது. அதே நேரத்தில் சனியை குரு பார்க்கிறார் 19ஆம் தேதி. ரொம்ப முக்கிய நிகழ்வு. அதாவது உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை குரு போகிறார். ஐயோ, ஹெல்த்தில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்த்தார், சனியை குரு பார்த்தார். அப்போ ஹெல்த்தை ட்ரிகர் பண்ணுறது யார்? சனி தான். அப்போ அந்த சனியை குரு பார்க்கும்போது அவர் சாந்தம் அடைகிறார். ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு தொடர்ந்து இரிட்டேஷன்ஸு, பிரச்சனைகள்லாம் வந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். மனசில் தைரியம் 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு தொடர்ந்து தருகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு செல்லும்போது செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு திறமை பளிச்சிடும். நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். ஒரு மாற்றங்கள் மனதுக்கு உற்சாகத்தை தரும். காதல் திருமணங்கள் போன்றவை நிச்சயிக்கப்படும். கால தாமதமான திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். சில பேர் 2ஆம் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள். அதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், அதுவும் நிச்சயிக்கப்படும். 11ஆம் வீட்டில் சூரியன் வருகிறார். வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சிக்காக இருந்தவங்க கூட அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருப்பாங்க. வீடு நன்றாக இருக்கும். முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறது.
8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சமடைவதால் பல நன்மைகள் உண்டு. எதிர்பாராத ஒரு தன வரவு கூடும். அப்போ சர்ப்ரைசிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ், பண்ண வேலைக்கு நல்ல கூலி இப்போ தான் கிடைக்குது. வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமாக ஏற்படும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைகிறீர்கள். பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலனை இன்று நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் தொடக்க காலம் இதான். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்படியே தான் நம்ம லைஃப் போகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. உனக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு காமிக்கக்கூடிய காலமாக இருப்பதால் மிக சிறப்பான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.